எங்க ஊர்லயே மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பேச்சிப்பாறை அப்படின்ற இடத்துல கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அதுல ஜெகநாதன் அப்படின்ற ஒரு பெரிய ரவுடி பல ஆண்டுகளுக்கு முன்பாக காட்டுக்குள்ள, அந்த பேச்சிப்பாறைக்குள்ள ஒரு பெரிய காடு இருக்கு, அந்த காட்டுல வாழ்ந்தவர் தான் அவர். அங்கேயே ரொம்ப நிறைய ஒரு போலீஸ்காரரு கொன்னுட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை கொன்னு ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவர் மேல பகையாகி ஒரு நாள் ஊரெல்லாம், எந்த போலீஸ் எதுனாலையும் அவரை ஒன்றும் பண்ண முடியல. அதனால ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து அவரை இன்னைக்கு முடிச்சு கட்டுறோன்னு முடிவு பண்ணி எல்லாரும் காட்டுக்குள்ள போனாங்க. தன்னுடைய உயிர் தப்பி வைக்கிறதுக்காக அவர் கிராமத்துக்குள்ள ஓடி வந்தார். எல்லா வீடும், அந்த கிராமத்துல பின்னாடியே மக்கள் துரத்திட்டு வராங்க. ஒவ்வொரு வீட்டையா போய் தட்டுறாரு. எந்த வீடுமே அவருக்கு திறக்கல. அவர் வந்த உடனே எல்லா வீட்டையும் க்ளோஸ் பண்ணாங்க, எல்லா வீட்டையும் அடைச்சாங்க. ஆனா ஒரே ஒரு வீடு மட்டும் அவருக்கு திறந்தே இருந்துச்சு. யாருடைய வீடுனா அவங்க அம்மாவுடைய வீடு மட்டும் திறந்தே இருந்துச்சு. அவங்க அம்மா வீட்டை திறந்து வச்சிருந்தாங்க. இவர் உள்ள போனாரு. உள்ள போன உடனே இந்த அம்மா இந்த பையனை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. இவன் கொடுமைக்காரன், மோசமானவன் தான். ஆனா ஒரு ட்ரம்முக்குள்ள அவனை உட்கார வச்சு அதை அப்படியே மூடி வச்சாங்க. ஆனா அந்த ஊருக்காரங்க எல்லாம் எங்கம்மா இங்கதான் வந்தா, இதுக்குள்ளதான் வந்தா, உங்க வீடு மட்டும் தான் திறந்திருக்கணும் தேடி தேடி கடைசியில் அந்த ட்ரம்முக்குள்ள அவன் இருக்கிறத கண்டுபிடிச்சு வெளியில கூட்டிட்டு போய் நடு ரோட்ல வச்சு எல்லாரும் அடிச்சு அவனை கொண்டுட்டாங்க. அங்கே ஒரு பெரிய மர்டர், யாருமே இது பண்ணல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனா அவ்வளவு பேரும் அவன் துரோகி, அவன் மோசமானவன் அப்படின்னு அந்த வீடை அடைக்கும் போது ஒரே ஒரு தாயினுடைய வீடு மட்டும் என்ன இருந்துச்சுன்னா திறந்திருந்துச்சு. அப்போ நான் நம்புறேன், உலகத்துல இருக்கிற தாயே இப்படி அன்புள்ளவர்களா இருப்பாரானால் நம்முடைய தேவன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல, ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் அவனை தேற்றுவேன்.